10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.2. Okay, exercise 7.2 la 18th sum. If lambda equal to -2, determine the value of, okay, lambda ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க -2 அப்படின்னு, determine the value of, okay, இந்த determinantக்கான வேல்யூ கேட்குறாங்க. என்ன determinant அப்படின்னா determinant of 0, 2 lambda 1, அடுத்தது lambda squared 0, 3 lambda squared plus 1, ஓகே, அடுத்தது -1, 6 லாம்டா -1, அப்புறம் 0, ஓகேவா. லாம்டாவோட வேல்யூ -2ன்னு கொடுத்துட்டு இந்த டிட்டர்மெண்ட்டுக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே ரைட். அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டில் நான் என்ன செய்கிறேன் ஃபஸ்ட் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, அப்போ சொல்யூஷன் பாருங்கள். புட்டு லாம்டா ஈக்குவல் டு -2 அப்படின்னு. ஓகே, அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டில் லாம்டா ஈக்குவல் டு என்ன அப்ளை பண்ணுறீங்க நீங்கள், -2 அப்படின்னு போடுங்க. -2 போடுறப்போ இது என்ன ஆடும், 0வா அப்படியே போட்டுக்கோ. இங்கே 2 × -2 என்ன ஆடும், -4. ஓகே, அடுத்து 1, அப்புறம் இங்கே -2 the whole square என்ன ஆடும், 4 அப்படின்னு வந்து நிற்குமா. ரைட், அடுத்து இங்கே 0, அடுத்து 3 × லாம்டா, லாம்டா அப்படிங்கிறது -2 the whole square, அப்போ -2 whole square என்ன ஆடும், 4, அப்போ 3 × 4 12 + 1 13 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து -1, 6 × லாம்டா வேல்யூ -2, 6 × -2 என்ன ஆடும், -12 -1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -13 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து லாஸ்ட் டைம் என்ன உனக்கு 0, அப்போ 0 கிடைக்குமா. அப்போ லாம்டா ஈக்குவல் டு -2ன்னு போடுறப்ப கிவனில் எந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அந்த டிட்டர்மெண்ட் என்னன்னு கிடைக்குது உங்களுக்கு, 0 -4 1 4 0 13 -1 -13 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. ரைட், ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்க. ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன உங்களுக்கு 0, 0 × சம்திங் எல்லாமே 0 அப்படிங்கிறனால வெறும் 0 மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா. ரைட், அடுத்து ஃபார்முலா படி என்ன போடுவீங்க, மைனஸ். ஓகே, ஃபார்முலா படி என்ன போடுவேன், மைனஸ். இங்கே ஆல்ரெடி ஒரு -4 இருக்கா, அந்த மைனஸ் × மைனஸ் என்ன ஆகிடும் உங்களுக்கு, +4 அப்படின்னு சொல்லி வந்து நிற்குமா. அப்போ +4. ஓகே ரைட், -4க்கு நேரம் இருக்கக்கூடிய ரவுண்டு காலத்தை ஒமிட் பண்ணுங்கள். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 × 0 என்ன ஆகிடும், 0. ஓகே, 4 × 0 0. ஃபார்முலா படி என்ன போடுவீங்க, -1 × 13 அப்படிங்கிறது என்ன ஆகிடும், -13. ஸோ -× +13 அப்படி வந்து நிற்கும். கரெக்டுங்களா. ஃபார்முலாக்கான மைனஸ் போடு, -1 யும் 13 மல்டிப்ளை பண்ணால் -13. ஸோ அப்போ ஆட் பண்ண கிடைக்கும் +13 அப்படிங்கிறது. ஓகே ரைட், அடுத்து இங்கே வரக்கூடிய டேர்ம் தேர்ட் டைம் என்ன உனக்கு, +1 அப்படிங்கிறது. 1க்கு நேரம் இருக்கக்கூடிய ரவுண்டு காலத்தை ஒமிட் பண்ணுங்கள். அப்போ 4 × -13 மல்டிப்ளை பண்ணால் -52. ஓகே, ஃபார்முலா படி -1 × 0 என்ன ஆகிடும், 0. ஓகே, அந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், +0 அப்படின்னு போட்டிருக்கிறோம். சரியா. ரைட், இப்போ சிம்ப்ளை பண்ணு. 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13, 0வையும் 13 ஆட் பண்ணால் 13, 4 × 13 என்ன ஆகிடும், 52 அப்படிங்கிறது. +1 × -52 மல்டிப்ளை பண்ணால் -52. அப்போ என்ன கிடைக்குது, 52 -52 அப்படின்னு கிடைக்குது. தட்ஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு, 0. அப்போ இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு, லாம்டா ஈக்குவல் டு -2ன்னு போட்டப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ 0ன்னு கிடைக்குது. சரியா. ரைட், அடுத்த 19th சம் பாருங்கள். 19th sum, determine the roots of the equation. Okay, determine the roots of the equation. Okay, determinant of 1 4 20 1 -2 5 1 2x 5x squared that's equal to 0. ஓகே, இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உனக்கு என்ன கேட்குறாங்க, இதுக்கு இந்த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஓகே ரைட், அப்போ கிவனில் கொடுத்துருக்குது அப்படியே எழுதிக்கிட்டேன். 1 4 20 அடுத்தது 1 -2 5 1 2x 5x squared equal to 0 அப்படிங்கிறது. ஓகேங்களா. ரைட், இப்போ எடுத்துக்கோங்க இந்த 1. ஓகே, 1 அப்படிங்கிறப்ப இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி போடுவீங்க, 3/3க்கு. ஓகே, அந்த மாடல். ஸோ அப்போ 1 அப்படியே 1க்கு நேராக இருக்கக்கூடிய ரவுண்டு காலத்தை ஒமிட் பண்ணிங்க அப்படின்னா 1 × இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், -2 × 5x² மல்டிப்ளை பண்ணால் -10x² அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. அப்போ -10x². ஃபார்முலா அப்படி என்ன போடுவீங்க, -2x × 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 10x அப்படிங்கிறது. ஓகே, அப்போ -10x² -10x அப்படிங்கிறது. ஓகேவா. ரைட், அடுத்து ஃபார்முலா அப்படி என்ன போடுவீங்க, மைனஸ் இங்கே செகண்ட் டைம் என்ன
என்ன உங்களுக்கு 4, அப்போ -4 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ரைட்டு, 4க்கு நடக்கக்கூடிய ரோண்டு காலத்தை ஒமிட் பண்ணிங்க அப்படின்னா 1 × 5x² அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணால் 5x², அடுத்து ஃபார்முலா படி மைனஸ், அடுத்து 1 × 5 மல்டிப்ளை பண்ணால் 5 அப்படிங்கிறது. ஸோ அப்போ 5x² -5 அப்படிங்கிறது. ஓகே ரைட், அடுத்து ப்ளஸ் 20. ஓகே தேர்ட் டைம் என்ன உங்களுக்கு 20, 20க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோண்டு காலத்தை ஒமிட் பண்ணிடுங்க. 1 × 2x என்ன ஆகிடும் 2x. ஓகே ஃபார்முலா படி மைனஸ் 1 × -2 என்ன ஆகிடும் -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 அப்படின்னு கிடைக்கும். தட்ஸ் ஈக்குவல் டு கிவனில் கொடுத்துக்கூடிய டிட்டர்மெண்ட் வேல்யூ 0, அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே அப்போ 1 × -10x² -10x -4 × 5x² -5 + 20 × 2x + 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா ரைட், இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும் -10x² -10x அப்படியே கிடைக்குமா உங்களுக்கு? -4ஆல் இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணு, -4 × 5 என்ன ஆகிடும் -20x², -4 × -5 அப்படிங்கிறது என்ன ஆகிடும் உனக்கு +20 அப்படின்னு கிடைக்கும். ஓகே அடுத்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 × 2x அப்படிங்கிறது 40x, 20 × 2 அப்படிங்கிறது 40 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. சரியா ரைட், x² எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? -10x² இங்கே இருக்குது, -20x² ஆட் பண்ண என்ன கிடைக்கும் -30x² அப்படிங்கிறது. ஓகே அடுத்து -10x இருக்குது, இங்கே +40x ஆட் பண்ண என்ன கிடைக்கும் +30x அப்படிங்கிறது. ஓகே அடுத்து 20 இங்கே 40 இருக்குது, ஆட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு +60. அப்போ -30x² +30x +60 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா ரைட், -30 முன்னாடி x² முன்னாடி -30 இருக்கா, -30ஆல் நான் என்ன செய்கிறேன் டிவைட் பண்ணுறேன் காமனாக. அப்போ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் இங்கே x² வந்துடும். இந்த இடத்துல -30ஆல் டிவைட் பண்ணுறப்ப -xன்னு கிடைக்கும், இங்கே -30ஆல் டிவைட் பண்ணுறப்ப -2ன்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x² -x -2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா ரைட், இப்போ மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1 அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன கிடைக்கும் -2 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவீங்க x -2 இன்ட்டு இங்கே 1, அப்போ x + 1 ஈக்குவல் டு 0. ஓகே அப்போ x -2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டப்போ x ஈக்குவல் என்ன கிடைக்கும் 2 அப்படின்னு கிடைக்கும். x + 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப xக்கு என்ன கிடைக்கும் -1 கிடைக்கும். அப்போ xோட வேல்யூ என்ன உங்களுக்கு -1, 2. ஓகே அவங்க என்ன கேட்குறாங்க ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனை xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். xோட வேல்யூ என்ன உங்களுக்கு -1, 2 அப்படின்னு 2 வேல்யூ கிடைக்குது. ஓகேவா ரைட், அடுத்து 20 சம் பாருங்கள். எக்ஸசைஸில் 20 verify that determinant AB equal to determinant A into determinant B. Okay, for A equal to அப்படின்னு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. சரியா இதில் என்ன அப்படின்னா AB ஃபஸ்ட்டு ஏவியும் பிஐயும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகேவா ஏவியும் பிஐயும் நீ என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. அது ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் கண்டுபிடி, பிங்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் கண்டுபிடி. அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ ரெண்டையும் நீங்கள் என்ன செய்கிற மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட். இதுதான் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிவனில் கொடுத்துட்டாங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் கிவனில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ரைட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏபி. அப்போ ஏபி அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏபியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் அதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணு. அதேமாரி டிட்டர்மினன்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடி, பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடி. ரெண்டு டிட்டர்மெண்ட் வேல்யூ நீ என்ன செய்கிற மல்டிப்ளை பண்ணு. ஓகே ரெண்டும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறதும் டிட்டர்மெண்ட் ஏ டிட்டர்மெண்ட் பி மல்டிப்ளை பண்ணாத ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா ரைட், ஃபார் ஏ என்ன கொடுத்துருக்குறாங்க 4 3 -2 1 0 7. ஓகேவா அடுத்து 2 3 -5 இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். அண்ட் பி என்ன கொடுத்துருக்குறாங்க 1 3 3 -2 4 0 9 7 5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா ஏபி கொடுத்துட்டாங்களா ரைட். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க ஏவியும் பிஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா அப்போ ஏபியை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா சொல்யூஷனில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன் ஏபியை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே ஏபி அப்படின்னு எழுதிக்கமான்னு பாருங்கள். ஏபி என்ன பண்ணுறோம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே ரைட் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க ஏவோட ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து இங்கே பியோட ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்டு காலம் கரெக்டாக ரைட். அப்போ இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணு 4 இன்ட்டு இங்கே வரக்கூடிய 1 மல்டிப்ளை பண்ணால் 4, அடுத்து 3 இன்ட்டு -2 என்ன ஆகிடும் -6, -2 இன்ட்டு 9 என்ன வரும் -18. அப்போ என்ன வரும் 4 -6 -18 அப்படிங்கிறது. ஓகே அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாமா 4 இன்ட்டு 3 12, அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு 4 என்ன ஆகிடும் 12, அடுத்து -2 இன்ட்டு 7 -14. அப்போ என்ன வரும் 12
ப்ளஸ் 12 மைனஸ் 14 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம். ரைட் 4 இங்கே 3 4 இன்ட்டு 3 என்ன ஆகிடும் 12. அடுத்து 3 இன்ட்டு 0 0. ஓகே அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 5 என்ன ஆகிடும் மைனஸ் 10 அப்படிங்கிறது. அப்போ 12 ப்ளஸ் 0 மைனஸ் 10 அப்படிங்கிறது. சரிங்களா ரைட். அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகே அப்போ 1 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் 1. 0 இன்ட்டு மைனஸ் 2 என்ன ஆகிடும் உங்களுக்கு 0. ஓகே 7 இன்ட்டு 9 என்ன ஆகிடும் 63. ஓகே அப்போ 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 63 அப்படின்னு கிடைக்குது. சரியா அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம். 1 இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 3. 0 இன்ட்டு 4 0. 7 இன்ட்டு 7 என்ன ஆகிடும் 49. அப்போ 3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 49 கிடைக்குது. ஓகேவா ரைட். செகண்ட் ரோ தேர்டு காலம். இங்கே 1 இருக்குது இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 3. 0 இன்ட்டு 0 என்ன ஆகிடும் 0. 7 இன்ட்டு 5 என்ன ஆகிடும் 35. அப்போ 3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 35 அப்படிங்கிறது. சரியா ரைட். அடுத்து தேர்ட் ரோ எடுத்துக்கோங்க. தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 2 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் 2. 3 இன்ட்டு மைனஸ் 2 அப்படிங்கிறப்ப மைனஸ் 6. மைனஸ் 5 இன்ட்டு 9 அப்படின்னா மைனஸ் 45. அப்போ என்ன கிடைக்கிது 2 மைனஸ் 6 மைனஸ் 45 அப்படின்னு. சரியா அது தேர்ட் ரோ செகண்ட் காலம். 2 இன்ட்டு 3 என்ன ஆகிடும் 6. ப்ளஸ் 3 இன்ட்டு 4 12. மைனஸ் 5 இன்ட்டு 7 மைனஸ் 35. அப்போ 6 ப்ளஸ் 12 மைனஸ் 35 அப்படிங்கிறது. சரியா ரைட். அடுத்தது தேர்ட் ரோ தேர்டு காலம். 2 இன்ட்டு 3 என்ன ஆகிடும் 6. 3 இன்ட்டு 0 0. மைனஸ் 5 இன்ட்டு 5 மைனஸ் 25. அப்போ 6 ப்ளஸ் 0 மைனஸ் 25 அப்படின்னு கிடைக்குது. சரியா ரைட். அப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்ய சிம்ப்ளை பண்ணலாமா? ஏபி அப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணுவியா? ரைட். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 4 மைனஸ் 6 மைனஸ் 18 சிம்ப்ளை பண்ணால் மைனஸ் 20. அடுத்து 12 ப்ளஸ் 12 மைனஸ் 14 சிம்ப்ளை பண்ணால் 10. அடுத்து 12 0 மைனஸ் 10 அப்படிங்கிறது சிம்ப்ளை பண்ணால் 2 அப்படின்னு கிடைக்குமா? ரைட். அடுத்து இரண்டையும் ஆட் பண்ணுங்கள். 163 ஆட் பண்ணால் 64. அது 3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 49 ஆட் பண்ணால் 52. அடுத்து 3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 35 ஆட் பண்ணால் 38. அடுத்து பாருங்கள் 2 மைனஸ் 6 மைனஸ் 45 எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணால் மைனஸ் 49. அடுத்து 6 ப்ளஸ் 12 மைனஸ் 35 சிம்ப்ளை பண்ணால் மைனஸ் 17. ஓகே 6 ப்ளஸ் 0 மைனஸ் 25 ஆட் பண்ணால் மைனஸ் 19. ஓகே இப்போ ஏபி கிடச்சிருச்சா? ரைட். நம்மளுக்கு தேவை என்ன? உனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது வேணும். ஓகே நமக்கு என்ன தேவை? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. ஓகே அப்போ திஸ் இம்ப்ளைஸ் அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஓகே இம்ப்ளைஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. டிட்டர்மினன்ட் அப்படின்னு எழுதினாலும் சரி இல்லை சிம்பிள் போட்டாலும் சரி. ஓகே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் என்ன உனக்கு மைனஸ் 20. அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்டு காலத்தை ஒமிட் பண்ணுங்கள். ஓகே மைனஸ் 20 இன்ட்டு அப்போ இதனாரும் 52 இன்ட்டு மைனஸ் 19. ஓகேவா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அது ஃபார்முலா படி ஒரு மைனஸ் போடுவீங்க. மைனஸ் 17 இன்ட்டு 38 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா ரைட். அப்போ 52 மைனஸ் 19 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 988. ஓகே அது ஃபார்முலா படி ஒரு மைனஸ் போடுவீங்க. மைனஸ் 17 38 இருக்குது மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 646 அப்படிங்கிறது. சரியா அப்போ மைனஸ் 20 இன்ட்டு மைனஸ் 988 ப்ளஸ் 646 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அடுத்து ஃபார்முலா படி என்ன போடுவோம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப ஒரு மைனஸ் போடுவோம். செகண்ட் டேர்ம் எடுத்து எழுதிவோம். ஓகே அப்போ மைனஸ் போட்டு செகண்ட் டைம் என்ன உனக்கு 10 அப்போ 10 எழுதிக்கிறேன். ஓகே 10க்கு நேராக இருக்கக்கூடிய ரோண்டு காலத்தை நான் என்ன செய்கிறேன்? ஒமிட் பண்ணுங்க. ஓகே ரோண்டு காலத்தை என்ன செய்கிறேன்? ஒமிட் பண்ணு. அப்போ 64 இங்கே வரக்கூடியது மைனஸ் 19. ஓகே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? மைனஸ் 1216 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ரைட். அதே மாதிரி ஃபார்முலா படி அடுத்து என்ன போடணும்? மைனஸ் ஓகே மைனஸ் 49 இங்கே வரக்கூடிய 38 மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் 1 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 49 38 மல்டிப்ளை பண்ணுறப்ப ஓகே 1862 அப்படின்னு கிடைக்குது. சரியா ரைட். அடுத்து ப்ளஸ் போடுவியா? தேர்ட் டேர்ம் எழுது. தேர்ட் டேர்ம் என்ன உனக்கு 2. அப்போ 2 அப்படியே போட்டுக்கோ. 2க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்டு காலத்தை ஒமிட் பண்ணுங்கள். ஒமிட் பண்ணால் கிடைக்கும் 64 இன்ட்டு மைனஸ் 17 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ மைனஸ் அப்படின்னு போடு. 64 17 மல்டிப்ளை பண்ணால் 1088 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அடுத்து ஃபார்முலா படி மைனஸ். ஓகேவா ரைட். மைனஸ் 49 52 என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2548 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது மைனஸ் 20. இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணால் பாருங்கள் என்ன வந்திருக்குது? மைனஸ் 342 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து மைனஸ் 10 எழுதிக்கோ. அடுத்த ரெண்டு டேர்ம் இருக்குது இல்லையா? மைனஸ் 1216 ப்ளஸ் 1862 இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 646 அப்படின்னு கிடைக்குது. ப்ளஸ் 2 இன்ட்டு இப்போ இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 1460 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா
அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இப்போ -20யும் -342 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே 6840 கிடைக்கும். அது இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -6460. ஓகே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +2920 அப்படின்னு கிடைக்குது. ஓகே இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்ன கிடைக்குது உனக்கு 3300 அப்படின்னு கிடைக்குது. ஓகே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்ன கிடைக்குது 3300 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். இது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறீங்க 1 அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகே இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ரைட். இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிச்சாச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு 3300 வருது. ஓகேவா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் பியை கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா ரைட். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா. ஏ தெரியும் உனக்கு ஏ, அப்போ ஏ தெரியும் மேட்ரிக்ஸ். இது டிட்டர்மினன்ட் எழுதினா டிட்டர்மினன்ட் ஃபார்ம் போடுவியா. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறப்ப இங்கே ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கலாமா 4 அப்படியே வச்சுக்கோங்க. 4க்கு நடக்கக்கூடிய ரோண்டு காலத்தை ஒமிட் பண்ணு. அப்போ 0 × -5 என்ன ஆகிடும் 0. ஓகே ஃபார்முலா அப்படி என்ன போடுவேன் -3 × 7 என்ன ஆகிடும் -21 வந்து நிற்கும். ஓகே அப்போ 4 × 0 -21 அப்படிங்கிறது கரெக்டுங்களா. இப்போ வந்தது ரைட். அடுத்து ஃபார்முலா அப்படி என்ன போடுவேன் மைனஸ். ஓகே இங்கே செகண்ட் டைம் என்ன உனக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் செகண்ட் டைம் 3. அப்போ -3 3க்கு நேராக இருக்கக்கூடிய ரோண்டு காலத்தை ஒமிட் பண்ணிங்க அப்படின்னா 1 × -5 என்ன ஆகிடும் -5. ஓகே ஃபார்முலா அப்படி என்ன போடுவீங்க -2 × 7 என்ன ஆகிடும் -14. அப்போ -3 × -5 -14 அப்படிங்கிறது சரியா ரைட். அடுத்து இங்கே என்ன வரும் உனக்கு தேர்ட் டைம் என்ன உனக்கு -2 அப்படியே போட்டுக்கலாமா -2 ரைட். -2க்கு நேராக இருக்கக்கூடிய ரோண்டு காலத்தை ஒமிட் பண்ணுங்கள். 1 × 3 என்ன ஆகிடும் 3ன்னு வந்து நிற்கும். ஓகே அடுத்து -2 × 0 0. அப்போ -2 × ஓகே 3 - 0 அப்படிங்கிறது ஓகேவா ரைட். அப்போ 4 இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணால் -21 -3 இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணால் -19 -2 இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணால் 3 அப்படின்னு கிடைக்குதா ரைட். 4 × -21 அப்படின்னா -84. ஓகே -3 × -19ங்கிறப்ப 57 -2 × 3ங்கிறப்ப -6 அப்படின்னு. ஓகே இப்போ இது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா -33 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னா -33 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது -33 அப்படின்னு. ஓகே ரைட். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணுமா ரைட். டிட்டர்மினன்ட் ஆஃப் பினா பி இங்கே பாருங்கள். ஓகே பிங்கிற மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கலாமா ரைட். அப்போ 1க்கு நடக்கக்கூடிய ரோண்டு காலத்தை ஒமிட் பண்ணுங்கள். 4 × 5 என்ன ஆகிடும் 20 மைனஸ் போடு 7 × 0 0. அப்போ 1 × 20 -0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே அடுத்து ஃபார்முலா படி மைனஸ் இங்கே வரக்கூடிய டேர்ம் என்ன உனக்கு செகண்ட் டேர்ம் 3. அப்போ 3 போட்டுக்குங்க நீங்கள் 3 நேராக இருக்கக்கூடிய ரோண்டு காலத்தை ஒமிட் பண்ணு. -2 × 5 என்ன ஆகிடும் -10. ஓகே அடுத்து -0 × 9 என்ன ஆகிடும் 0. அப்போ -3 × -10 -0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா ரைட். அடுத்த தேர்ட் டேர்ம் என்ன உனக்கு ப்ளஸ் போட்டுக்கோ. இங்கே வரக்கூடிய டேர்ம் 3. அப்போ +3. அப்போ தேர்ட் டைமுக்கு நேராக கூடிய ரோண்டு காலத்தை ஒமிட் பண்ணுங்கள். -2 × 7 என்ன ஆகிடும் -14 அப்படின்னு கிடைக்கும். ஓகே அடுத்து 4 × 9 என்ன கிடைக்கும் 36 அப்படின்னு. ஃபார்முலா அப்படி ஒரு நடுவில் மைனஸ் போடுவியா. அப்போ +3 × -14 -36 அப்படிங்கிறது சரியா ரைட். அப்போ 1 இது ரெண்டு சிம்ப்ளை பண்ணால் 20 1 × 20 என்ன ஆகிடும் 20 அப்படின்னு கிடைக்கும். -3 -10 மல்டிப்ளை பண்ணால் +13 கிடைக்கும். 3 × இங்கே வரக்கூடிய இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் -50. 3 × -50 அப்படின்னா -150 அப்படிங்கிறது. ஓகே ரைட். அப்போ இது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணு 20 + 30 -150 சிம்ப்ளை பண்ணால் -100 அப்படிங்கிறது. ஓகே அப்போ டிட்டர்மினன்ட் பி என்ன கிடைக்குது உனக்கு -100 அப்படின்னு கிடைக்குது சரியா. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ × டிட்டர்மினன்ட் பி அப்படிங்கிறது ரெண்டையும் தானே மல்டிப்ளை பண்ணணும். ஓகே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் பி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தானே ப்ரூஃப் பண்ணணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ இங்கே டிட்டர்மினன்ட் பி தெரியுது. டிட்டர்மினன்ட் ஏங்கிறது -33 டிட்டர்மினன்ட் பி அப்படிங்கிறது -100 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா. டிட்டர்மினன்ட் ஏ × டிட்டர்மினன்ட் பி அப்படிங்கிறப்ப -33 -100 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 3300 அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேவா ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்ன வந்திருக்குது 3300 ஈக்குவேஷன் நம்பர் 1. அதேமாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஏ × டிட்டர்மினன்ட் பி ஓகே அதோட வேல்யூ 3300 அப்படிங்கிறது. ஓகே 1 2 எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃப்ரம் 1 and 2 we get டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ × டிட்டர்மினன்ட் பி. ஓகே இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து டிட்டர்மினன்ட் டிஇடி டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே அப்படின்னாலும் இங்கே அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. இங்கே நான் சிம்பிளில் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். டிட்டர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ × டிட்டர்மினன்ட் பி அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு ஈக்குவலாக இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. 1 2 பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல். அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா ரைட். அடுத்தது 21 பாருங்கள்.
okay 21 using cofactor of okay using cofactor of element of second row okay second row வை யூஸ் பண்ணி அதுவும் cofactor of element ஓகேவா அந்த எலிமெண்ட்டுக்குரிய cofactor யூஸ் பண்ணி புரியுதுங்களா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ உனக்கு தெரியும் ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் ரோவோட கோஃபேக்டர் ஆஃப் எலிமெண்ட் சரியா செகண்ட் ரோ எலிமெண்ட் இருக்கா அதனுடைய கோஃபேக்டரை யூஸ் பண்ணி எவல்யூட் டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வேர் ஏ அப்படிங்கிறது 5 3 8 2 0 1 1 2 3 அப்படிங்கிறது ஓகே ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஓகே எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் ரோ இருக்கா இல்லையா அந்த மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ அதனுடைய கோஃபேக்டர் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க ஓகே உனக்கு தெரியும் எனி ரோ வைஸ் எனி காலம் வைஸ் டிட்டர்மினன்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி மைனர் வச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கோஃபேக்டர் வச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் உனக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம் 7.1ல் கரெக்டு தானே எனி ரோ எனி காலம் வைஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி எனி ரோ எனி காலம் அப்படிங்கிறப்ப அந்த கரஸ்பாண்டிங் மைனர் இல்லைன்னா அதனுடைய கோஃபேக்டரை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகேங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கண்டிஷன் சொல்லிட்டாங்க என்னன்னா செகண்ட் ரோ அப்படிங்கிறாங்க ஓகே என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் ரோ அப்படிங்கிறாங்க உனக்கு ஓகே கோஃபேக்டர் ஆஃப் எலிமெண்ட் செகண்ட் ரோக்கான கோஃபேக்டர் ஆஃப் எலிமெண்ட் அதை வச்சு டிட்டர்மினன்ட் ஏவை எவல்யூட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஓகே ரைட் அப்போ செகண்ட் ரோ எழுதிக்கிறேன் செகண்ட் ரோ அப்படின்னா எலிமெண்ட் என்ன வரும் இப்போ செகண்ட் ரோங்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஏ ஃபார்முலா எழுதிக்கிறேன் உனக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு செகண்ட் ரோ அப்படிங்கிறப்ப A21 A22 A23 கரெக்டு தானே இது என்ன வரும் ஃபர்ஸ்ட் ரோங்கிறப்ப A11 A12 A13 செகண்ட் ரோங்கிறப்ப A21 A22 A23 ஓகே அப்போ எலிமெண்ட் என்ன கிடைக்கும் A21 அடுத்து A22 அடுத்து A23 அடுத்து கோஃபேக்டர் அப்படிங்கிறாங்க ஓகே கோஃபேக்டர் அப்படிங்கிறப்ப என்ன வரும் A21க்கான கோஃபேக்டர் கேபிட்டல் A21 ப்ளஸ் A22க்கான கோஃபேக்டர் கேபிட்டல் A22 ப்ளஸ் A23க்கான கோஃபேக்டர் கேபிட்டல் A23 அப்படிங்கிறது இது ஃபார்முலா படிச்சிருப்போம் 7.1ல் ஓகே ஃபார்முலாவை எழுதியாச்சு ஓகேங்களா ரைட் செகண்ட் ரோவை வச்சு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க செகண்ட் ரோக்கான ஃபார்முலா எழுதியாச்சு ஓகே இப்போ A21 பாருங்கள் A21 இங்கே என்ன வரும் 2 அப்போ 2 போட்டுக்கலாமா ஓகே ஆனால் இங்கே என்ன வரும் அப்படின்னா A21 தானே அப்போ இங்கே 2 போட்டுக்க ஓகே இங்கே 2 போட்டுக்கோ சைன் நம்ம பார்க்கணுமா இல்லைங்களா சைன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா உனக்கு முன்னாடியே சொல்லிப்போம் 2/2 3/3 அப்படிங்கிறப்ப சைன் சொல்லிப்போம் மைனர் அப்படிங்கிறப்ப சைன் வருமா இல்லைங்களா ஓகே அப்போ அந்த சைன் நம்ம போட்டிருப்போம் ஓகே இந்த A21 இருக்குதா இல்லையா A21ங்கிறது கோஃபேக்டர் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் சைனடு மைனர் அப்படின்னு ஓகே A21ங்கிறது கோஃபேக்டர் மீன்ஸ் சைனடு மைனர் அப்போ என்ன சைன் வரும் அப்படின்னா இந்த இடத்துல 3/3 தானே ஃபர்ஸ்ட் என்ன வரும் ப்ளஸ் அப்புறம் மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அப்போ செகண்டோட என்ன வரும் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது ஓகே அதனால தான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 2க்கு முன்னாடி என்ன வந்திருக்குது சைனு மைனஸ் வந்திருக்குது ஓகே அப்போ -2 அடுத்து பார்த்தீங்கன்னா 0க்கு முன்னாடி ப்ளஸ் அடுத்து என்ன வரும் உனக்கு இங்கே 1 தான் பட் இங்கே என்ன போட்டுக்கோ சைனு -1 ஏன்னா இந்த கோஃபேக்டர் என்ன செய்கிறோம் அவனுடைய மைனர் சைனடு மைனர் வச்சு எழுதுகிறோம் நம்ம ஓகேவா அப்போ இந்த இடத்துல 2க்கு முன்னாடி என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு அந்த 2 இன்ட்டு விட்டுடுங்க ரவுண்டு காலத்தை விட்டுடுங்க 3 8 ஓகேவா 2 3ன்னு கிடைக்கும் 3 8 2 3 இது மைனர் பட் சைன் என்ன வரும் கோஃபேக்டர் அப்படிங்கிறது சைனடு மைனர் அப்படிங்கிறது ஓகே அப்போ 2க்கு உரிய சைன் என்ன கிடைக்கும் மைனஸ் ஓகே மைனஸ் போட்டு அதனுடைய மைனர் எழுதிக்கும் சரியா ரைட் அடுத்து என்ன அப்படின்னா A22ங்கிறது இங்கே என்ன உங்களுக்கு 0 ஓகே அப்போ 0 இன்ட்டு ஓகேவா 0க்கு நேரம் கிடையாது ரவுண்டு காலத்தை விட்டுடுங்க அப்போ 5 8 1 3 அப்படிங்கிறது அது அப்படியே போட்டுக்கலாமா ரைட் அடுத்து இங்கே வரக்கூடிய சைன் என்ன வரும் இந்த இடத்துல மைனஸ் இந்த 1க்கு நேரம் கூடிய ரவுண்டு காலத்தை ஒமிட் பண்ணிங்க அப்படின்னா 5 3 1 2ன்னு கிடைக்கும் அதான் இங்கே போட்டிருக்கிறோம் சரியா ரைட் இப்போ -2 வச்சுக்கோ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடி 3 3 சார் என்ன வரும் 9 ஓகே இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபார்முலா அப்படி என்ன பண்ணுவா மைனஸ் 2 இன்ட்டு 8 16 ஓகே 9 - 16 அது 0 இன்ட்டு சம்திங் 0னால இதை விட்டுடு -1 ஓகே இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 2 சார் 10 மைனஸ் போட்டுக்குங்க 1 இன்ட்டு 3 3 அப்படிங்கிறது ஓகே அப்போ -2 இரண்டையும் சிம்ப்ளை பண்ணால் -7 -1 இன்ட்டு இரண்டையும் சிம்ப்ளை பண்ணால் +7 -2 இன்ட்டு -7 ஆகிடும் 14 இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -7 14 - 7 என்ன ஆகிடும் 7 ஓகே அப்போ டிட்டர்மினன்ட் ஏ என்ன கிடைக்குது உங்களுக்கு 7 அப்படின்னு கிடைக்குது சரியா ரைட் இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா XI 7.2 உங்களுக்கு ஓவர் சரியா மேட்ரிக்ஸில் 4 எக்ஸைஸ் இருக்குது 4 எக்ஸைஸ் இருக்குது 4 எக்ஸைஸில் 2 எக்ஸைஸ் இதோட ஓவர் ஆகுது உங்களுக்கு சரியா அடுத்து XI 7.3 ஓகே அவனுடைய இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த கிளாஸில் பார்ப்போம் ஓகே அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர் தியரம் டு டிட்டர்மினன்ட் ஓகே ஸோ டிட்டர்மினன்ட் ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படிங்கிறத ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான்
சரியா? அவங்க பை யூஸிங் சம்மு கொடுத்துட்டு பை யூஸிங் ஃபேக்டர் தியரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர் தியரம் டு டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். ஃபேக்டர் தியரம்னா என்ன? ஓகே, ஃபேக்டர் தியரம் இஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ is a polynomial in x. ஓகேவா, ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எக்ஸோட பாலினாமியலாக இருக்குது அப்படின்னா அண்ட் if டிட்டர்மினன்ட் ஏ vanishes. ஓகே, அப்படி இருக்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஏ அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க, அது vanish அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு அப்ளை பண்ணுறப்ப டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது என்ன கிடைக்குது? vanish அப்படின்னு கிடைக்குது. ஓகே, vanish மீன்ஸ் 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, புரியுதுங்களா? ஏங்கிற மேட்ரிக்ஸு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பாலினாமியலாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஈஃப் அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? வேனிஷ் 0 ஆகுது. எப்போ அதில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு ஏன்னு அப்ளை பண்ணுறப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு கிடைக்கிது அப்படின்னா. ஓகேவா, அது இந்த எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸில் எலிமெண்ட் இருக்கா இல்லைங்களா, அந்த எலிமெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு ஏன்னு போடுறப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடைக்குது அப்படின்னா தென் எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸுக்கு ஏ போட்டப்போ தானே உனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடைக்குது. அப்போ இந்த ஏ இந்த சைடு கொண்டு என்ன ஆகும்? மைனஸ் ஏ. அப்போ தென் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறாங்க. சரியா, அந்த ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எக்ஸ் உள்ள ஒரு பாலினாமியலை எடுத்துக்கிறேன். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட்டில் எக்ஸுக்கு ஏன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எக்ஸுக்கு ஏன் அப்ளை பண்ணுறப்ப அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகுது. எக்ஸுக்கு ஏன் அப்ளை பண்ணுறப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகுது அப்படின்னா தென் இந்த ஏ எந்த சைடு கூட என்ன ஆகிடும்? மைனஸ் ஏ வருமா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபேக்டர் தியரம் நல்லா படித்து வச்சுக்கோ. 1 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் உனக்கு டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ நோட் பாருங்கள். This theorem is very much useful, okay, when we have to obtain the value of the determinant in factors form. இந்த தியரம் சொல்கிறேன் இல்லையா, ஃபேக்டர் தியரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எதுக்காக அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஃபேக்டர்ஸ் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம படிக்கிறது எல்லாமே என்னது? டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி தானே. ஓகே, அப்போ இந்த தியரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேக்டர் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபேக்டர் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் வி சப்ஸ்டிட்யூட் பி ஃபார் ஏ கட்டுங்களா இன் த டிட்டர்மினன்ட் ஏ கட்டுங்களா. ஓகே, அப்போ எனி டூ ஆஃப் இட்ஸ் ரோ ஆர் காலம் பி ஓகே பிகம் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன செய்யறேன்னா டிட்டர்மினன்ட் ஏல ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. அந்த டிட்டர்மினன்ட்டில் ஏவுக்கு பதில் என்ன போடுறீங்க? பின்னு போடுறீங்க. சரியா, ஏக்கு பதில் என்ன போடுறீங்க நீங்கள்? பி அப்படின்னு போடுறீங்க. அப்படி போடுறப்ப அந்த டிட்டர்மினன்ட்டில் எனி டூ ஆஃப் இட்ஸ் ரோ எனி டூ ரோவோ இல்லை எனி டூ காலமோ பிகம் ஐடென்டிக்கலாக கிடைக்குது அப்படின்னா ஓகே, எனி டூ ரோ எனி டூ காலம் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன உங்களுக்கு? 0. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ அண்ட் ஹென்ஸ் பை ஃபேக்டர் தியரம். ஓகே, அப்போ ஏ டிட்டர்மினன்ட் ஏல ஏவுக்கு பி அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப 2 ரோ இல்லை 2 காலம் ஐடென்டிக்கல்னு கிடைக்குது. ஐடென்டிக்கலாக இருந்தால் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஓகேவா, அப்போ ஏக்கு பின்னு போட்டப்போ தானே டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடைக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? ஏ மைனஸ் பி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு சொல்லிடலாமா? ரைட், அதான் இங்கே. ஓகே ரைட், அடுத்து தேர்ட் பாருங்கள். ஈஃப் சப்போஸ் இங்கே வந்துட்டு 2 ரோ 2 காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டில் ஏக்கு பி அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணுறப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகுது. அது எனி 2 ரோ எனி 2 காலம் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகுது. அப்படிங்கிறப்ப ஏ மைனஸ் பி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏன்னு சொன்னோம். ஓகே, சப்போஸ் அந்த இடத்துல ஆர் ரோ இல்லை ஆர் காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னா ஓகே, 2 ரோ 2 காலம் ஐடென்டிக்கல்னா ஏ மைனஸ் பி. ஆர் ரோ இல்லை ஆர் காலம் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறப்ப இன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர்டர் என். ஓகே, என் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆர் when we put x equal to a. ஓகே, அப்போ அந்த டிட்டர்மினன்ட்டில் x equal to a நீங்கள் போடுறப்ப உனக்கு ஆர் ரோ இல்லை ஆர் காலம் ஐடென்டிக்கலாக இருந்தது அப்படின்னா ஓகே, அப்போ என்ன சொல்லுவீங்க? ஐடென்டிக்கல். அப்போ எக்ஸ் மைனஸ் இஸ் ஏ ஃபேக்டர். பட் இங்கே எத்தனை ரோ இருக்குது? 6 ரோ. ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்மில் யூஸ் பண்ணுவோம். சரியா, 2 ரோ ஐடென்டிக்கலாக இருந்தால் இப்போ ஏக்கு பின்னு போடுறீங்க. போடுறப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடைக்குது. அப்படி கிடைக்கிறப்ப 2 ரோ ஐடென்டிக்கல்ங்கிறப்ப ஏ மைனஸ் பி ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, சப்போஸ் எக்ஸுக்கு இங்கே பாருங்க தேர்ட் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடைக்குது. அப்போ கிடைக்கிறப்ப 6 ரோ. ஓகே, எத்தனை ரோ பாருங்கள்? 6 ரோ ஐடென்டிக்கல் அப்படின்னா அப்போ எப்படி எழுதுவீங்க? ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1. ஓகே, எத்தனை ரோ ஐடென்டிக்கலோ அதை ஒன்று கழிச்சுக்கணும். ஆர் மைனஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது. சரியா,
ரைட். ஃபோர்த்து பாருங்கள், எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் இட்ஸ் டிட்டர்மினன்ட் இஸ் செட் டு பி இன் சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. ஓகே, சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா இஃப் ஈச் ரோ இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரோ பை சேஞ்சிங் த வேரியபிள் சைக்ளிக்கில், அந்த வேரியபிள்ஸ் என்னாகும் சைக்ளிக்கலாக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அவருடைய வேரியபிள்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சைக்ளிக் வேரியபிள்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சைக்ளிக் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. கரெக்டாக? ரைட். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம என்ன அப்படின்னா சம் ஃபுல்லாக நம்ம இது பண்ணிப்போம். சரிங்களா? ரைட். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். செகண்ட், தேர்ட் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்து பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து பாருங்கள், இஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் இன் சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம், ஒரு டிட்டர்மினன்ட் வந்து சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்மில் இருக்குன்னா அண்ட் இஃப் எம்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம். சரியா? எம் என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஓகே, எம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகே, அந்த டிட்டர்மினன்ட்டோட டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகேவா? டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகே, அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடி, அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு, அதுக்கு டிகிரி என்ன வருதுன்னு பாருங்க. அது அண்ட் த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயக்னல் எலிமெண்ட். ஓகேவா? லீடிங் டயக்னல் எலிமெண்ட் இருக்கா, அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டிகிரி பாருங்க. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க எம் அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? புரியுதா? அது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எம் வேல்யூ எல்லா சம்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எம் வேல்யூ என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், எம் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகேவா? டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஃபேக்டர்ஸ்க்கான ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி அதனுடைய டிகிரி. அடுத்து லீடிங் டயக்னல் எலிமெண்ட் இருக்கா இல்லையா, அதனுடைய ப்ராடக்ட், அதனுடைய டிகிரி, அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்க, அதுதான் எம் அப்படிங்கிறது. சரியா? ரைட். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எம் இஸ் 0. ஓகேவா? m is 0. அப்போ தென் த required factor என்ன சொல்கிறாங்க இஸ் a constant k அப்படிங்கிறாங்க. m வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா required factor அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் k நம்ம எழுதுவோம். அதே மாதிரி m is 1 அப்படின்னா டிஃபரன்ஸ் 1 வந்தது அப்படின்னா தென் த required factor is k into a plus b plus c அப்படின்னு எழுதுவோம். சரியா? அடுத்து m is 2 அப்படிங்கிறப்ப தென் த required factor is k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ரைட். இப்போ சப்போஸ் m வேல்யூ 0 1 2 இதுதான் ஓகே, இதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ அங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு மேலே போகவே போகாது. எம் வேல்யூ 0 1 2 தான் கிடைக்கும். சப்போஸ் 3 4லாம் வருது அப்படின்னா அங்கே இன்னொரு ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆல்ரெடி ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எம் ரிக்வயர்டு ஃபேக்டரை எழுதி சம் போடுவோம் நம்ம. ஓகேவா?